உங்களின் வாழ்த்தாக எங்களின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திட வேண்டும். தெரியாததும் தெரிந்ததும். இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த போகி பண்டிகை. போகி பண்டிகை அப்படின்னா அது பொங்கலுக்கு முதல் நாள் வரும். மார்கழி மாதத்தோட கடைசி நாள் 30ஆம் நாள் தான் இந்த போகின்னு கொண்டாடுவோம். நார்மலாக பொங்கலுக்காவது 3 நாள் லீவ் கொடுக்குறாங்க சார், ஆனால் இந்த போகிக்கு லீவ் கூட கொடுக்குறது இல்லை அப்படின்ற ஒரு கவலையில் தான் நம்ம இருக்கோம். ஆனால் இந்த போகி பண்டிகையோட சிறப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப பொங்கலை விட போகி பண்டிகை ரொம்ப சிறப்பான ஃபங்க்ஷன். இதை வந்து நம்ம காலப்போக்கில் விட்டுட்டோம். நம்ம என்ன காரணத்தினால விட்டோம்னு தெரியல, நமக்கு அதோட அர்த்தம் தெரியாதனால தான் விட்டோம். முதல்ல என்ன அப்படின்னா போகி அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்கு அர்த்தம்னா எல்லாவற்றையும் அனுபவிப்பவன்னு ஒரு பொருள் இருக்கு. போகி அப்படின்னா இன்னும் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க போகி, ரோகி, யோகின்னு சொல்லுவாங்க. ரோகினா வியாதியத்தன், யோகினா சன்னியாசிக்கு சொல்லுவாங்க. போகி ஆக்சுவலி இதை 3 வேளை சாப்பிட்றவன் போகி, 2 வேளை சாப்பிட்றவன், 3 வேளை சாப்பிட்றவன் ரோகி, 2 வேளை சாப்பிட்றவன் போகி, 1 வேளை சாப்பிட்றவன் யோகின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம். முன்னாடி இந்த போகினா எல்லாவற்றையும் அனுபவிப்பன். உண்மையிலே இந்த போகின்றது ஒரு பண்டிகையா? நம்ம முன்னோர்கள் வந்து மரபு சார்ந்து இதை வச்சாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா நம்ம முன்னோர்கள் மரபு போகி வந்து நன்றி உணர்வை தெரிவிக்கும் ஒரு பண்டிகை. ஏங்க இதுக்கு கூட நன்றியா? போகிக்கு நாங்கள் பாயசம் கொளுத்தணும், பழையதை கழியுது, புதியது வந்து இந்த பாய் டயர்லாம் எரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓசோன் வலையை ஓட்ட போடுறது தானே சார். அதுதான் நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம். இப்போ சமூக அக்கறை ஆர்வலர்கள் அதை நிறுத்திட்டாங்க, டயரை எரிக்கக்கூடாது. ஆனால் இந்த பண்டிகை போகின்றது இருக்கிறதுலேயே த பெஸ்ட், இயற்கைக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்றதுக்கு ஒரு சின்ன விளக்கம் தரேன். இது நீங்கள் பார்த்துட்டு உண்மையாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இது இன்னைக்கு இல்லை, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்காவது இந்த மக்களுக்கு போய் சேரணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த பதிவை நாங்கள் பதிவு பண்ணுறோம். முதல் நாள் எப்படி இந்த போகி முதல்ல பார்ப்போம். போகினா பழையன கைதிலும் புனிதனும் உங்களுக்கே தெரியும். இந்த விவேக் காமெடி கூட ஒன்று வரும், இதெல்லாம் இது பண்ணுங்கடான்னு. உண்மையில் மார்கழியோட 30ஆம் நாள் தான் இந்த போகி. ஆண்டாள் பாசுரம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்க இயற்கையை பற்றி தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. இயற்கையும் காதலும் கலந்த பாசுரம்னு கேட்டிங்கன்னா அது ஆண்டாள் பாசுரம் தான். நான் இந்த பாவை நோன்பு கடைசி நாள் மார்கழி மாதம் பஜனை எல்லாம் முடிச்சிருவோம். ஆக்சுவலி நமக்கு எல்லாருக்கும் தெரியல, இந்த 30 நாள் மார்கழி மாதம் பஜனையை எதுக்கு பண்ணுறோன்னு நிறைய பேருக்கு தெரியல. 4 மணிக்கு ஏன்டா போய் பனியில், இந்த பனியில் கொட்டுற பனியில், அதுவும் முன்பணி பின்பணின்னு சொல்லுவாங்க. இந்த முன்பணியில் ஏன்டா நிற்கிறோம்னா அதுக்கு ஒரே காரணம், இந்த 4 மணிக்கு இந்த மார்கழி மாதத்தில் இந்த அயனம், அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம் பிரியும் போது இந்த பூமி வந்து நம்ம ஓசோன் வளைவுக்கும் இதுக்கும் கிட்ட இருக்கும். இந்த ஓசோன் வளைவில் இருக்கிறதுனால நமக்கு ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கும். ஆக்சிஜன் மட்டும் இல்லை, மேலேருந்து நிறைய இப்போ ஆக்சுவலி இந்த ஆன்மீக தேட்டர் இருக்கவங்களாம் சித்தர்கள்லாம் ரொம்ப சிம்பிளாக கிடைக்கக்கூடிய மாதங்கள்ல மார்கழி மாதம். மாதங்களில் நான் மார்கழி கிருஷ்ணர் சொல்லுவார். ஆனால் நம்ம அது பீடா மாதம் ஆக்கிட்டோம். ஆக்சுவலி பீடா மாதம் ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கும். ரெண்டாவது இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் காத்தால குளிச்சுட்டு அந்த 4 மணி இந்த பனிக்கு உங்கள் உடம்பு செட் ஆயிடுச்சுன்னா, நம்ம முன்னோர்கள்லாம் முட்டா பசங்கள்லாம் அவங்க அப்படி வச்சுருவாங்கண்ணா. இது வந்து சித்திரை மாதம், சித்திரை வைகாசி வெயில தாங்கிறதுக்கு நம்ம பாடி சீசன் ஆகும். இந்த சீசன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த சீசனிங்க்கு செய்கிறது தான் இந்த மார்கழி மாத பஜனை. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, ஏதோ இதில் சொல்கிறாங்க அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல. அப்புறம் ஆக்சுவலி இந்த போகிக்கு என்ன பேர் அப்படின்னா, போகிக்கு இந்திர திருவிழான்னு பேர். இந்திர திருவிழா அப்படி யார் பண்ணா இது? சரி தமிழ், நாங்கள்லாம் தமிழ் சார், தமிழில் சொல்கிறோம். சிலப்பதிகாரத்தில் இந்திர திருவிழா சும்மா விமரிசையாக கொண்டாடப்பட்டிருக்கு. சிலப்பதிகாரம் இந்திர திருவிழாவை ரொம்ப விமரிசையாக கொண்டாடப்பட்டிருக்கு. சரி இந்திர திருவிழானா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி சிலப்பதிகாரத்தில் மட்டும்தான் தீபாவளி கொண்டாடின மாதிரி கிருஷ்ணர் காலத்துலையும் இந்திர திருவிழா கொண்டாடப்பட்டிருக்கு. என்ன சார் புராணம் சொல்றீங்க, சிலப்பதிகாரம் ரெண்டுலையும் இருக்கு. அப்படியாப்பட்ட நாள் தான் இந்த போகி. ஆனால் நம்ம யாரும் கொண்டாடுறது இல்லை, அது வேற. சரி இந்திரனை எதுக்கியா கொண்டாடணும்? முதல்ல இந்த இந்திரன்றது யார், முதல்ல அதை சொல்லு. இந்திரன்றது யார்? இந்திரன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இந்த படத்துல எல்லாம் வர மாதிரி இந்திரதோகத்தின்னா அழகப்பன் பார்த்த மாதிரி ரம்பை, திலோத்தமை, ஊர்வசி, மேனகா இந்த 4 பேர் பொண்ணுங்களை டான்ஸ் ஆட விட்டு பார்த்து நின்று எல்லா சௌக்கியத்தையும் அடைகிறவர் தான் இந்திரன் அப்படின்னு ஒரு தவறான கண்ணோட்டம் நம்ம கிட்ட இருக்கு. இந்த விஸ்வாமித்திரர் இது பண்ணும்போது மேனகை அமைச்சு அவர் தவத்தை கலைச்சி அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துடும் ஆக்சுவலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த இந்திரன் வந்து இந்திரன்னா அது கிடையாது. ஆக்சுவலி இந்திரன் அப்படின்னா இந்திரங்களை ஜெயித்தவன் தான் இந்திரன்.
இந்த இந்திரன்ற பேர் யார் யாருக்கு வருதுன்றது இப்ப பின்னாடி சொல்றேன். அப்பதான் நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க, ஐயோ என்ன சாமி இப்படிலாம் சொல்றீங்களேன்னு. இந்திரங்கள் இயந்திரங்களை ஆக்சுவலி இந்த இந்திரனுக்கு வந்து ஒரு இந்திரன்றது ஒரு பதவி, பிரைம் மினிஸ்டர் மாதிரி. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 1000 இந்திரன் வந்துட்டு போயிட்டான்னு நம்ம வேத சாஸ்திரம் சொல்லுது. ஒரு இந்திரன் இல்லை, எத்தனையோ இந்திரன் வந்துட்டு போயிட்டானா. மென்மேகோ மாதிரி பதவி தான் இந்திரன்றது. ஒரு இந்திர பதவி அது. இந்திரன்றது ஒரு மனுஷன் கிடையாது. எத்தனையோ பேர் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்திரங்களை ஜெயிக்கிறாரோ, இந்திரியங்களை ஜெயிப்பவன் எல்லாமே இந்திரன். அது யாருன்னு பின்னாடி பேர் சொல்றேன். அப்போ உங்களுக்கு நிஜமாவே அந்த இந்திரன் யாருன்னு தெரியும். அப்ப இது ஒரு போஸ்ட், முதல்ல அது தெரிஞ்சுங்க. இந்த இந்திர பதவின்றது ஒரு போஸ்ட். இதுல பாத்தீங்கன்னா இந்த இந்திரன் எதுக்கு பொறுப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 திக்கு சொல்லுவான். நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட். டெய்லி இந்த இடத்த பாக்குறோம். எங்க பாக்குறோம்? நியூஸ். நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத். ஆனா யாரும் நார்த் ஈஸ்ட் இப்ப கூட அதிர்ஷ்ட திசையெல்லாம் சொல்லும் போது சொல்லுவோம், வீடு மேற்க பார்த்துருக்கணும் கிழக்க பார்த்துருக்கணும். ஆனா அதுக்கு நன்றி மட்டும் சொல்ல மாட்டான். இந்த 8 திக்குகளுக்கும் நெருப்பு, மழைக்கடவுள், காற்றுன்ற வாயும், மழைன்னு சொல்றக்கூடிய நீர்க்கடவுள், மழைக்கடவுள்ன்ற வர்ணனும், நெருப்புன்னு சொல்லக்கூடிய அக்னிக்கும் அதிபதியா இருக்கிறவர் தான் இந்த இந்திரன் சொல்லப்படுது. அப்ப அந்த இந்திரனுக்கு நன்றி சொல்ற நாள் தான் இந்த போகி பண்டிகை. சரி சாமி, இந்த இந்திரனை இந்த இந்திரன் ஏதோ இந்திரங்களை அடக்கியவர் ஜெயித்தவர் சொல்றீங்களா, அவங்க எல்லாம் யாருன்னு கொஞ்சம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அதை சொல்லுங்கன்னா. நம்ம பெரிய பெரிய மகான்கள் சொல்றேங்க, கேளுங்க யாரெல்லாம் இந்திரன். இப்ப சொல்லுங்க, நீங்க உங்களோட இந்திரனை தெரிஞ்சுக்கங்க. முதல்ல சதாசிவ பிரம்மேந்திரன் ஒருத்தர் இருந்தார், பெரிய மகான். பிரம்மேந்திரன், ஏன்னா இந்திரங்களை ஜெயிச்சவர். சரி, இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சவர், எங்களுக்கு தெரிஞ்சவர் போதேந்திரன் ஒருத்தர் இருந்தார். போதேந்திர சுவாமிகள்னு பெரிய மகான். சரி, அவ்வளவு வேணாம். ஏன் உங்களுக்கு தெரிஞ்ச ராகவேந்திரன், அவரு இந்திரியங்களை ஜெயித்தவர் ராகவேந்திரன். இவ்வளவு வேணா. இப்போ இந்த மகா பெரியவர் சொல்லக்கூடிய மகா பெரியவர், அவர் பேரு இந்த மடத்துக்கு, எங்க காஞ்சிபுரம் மடத்துக்கு சன்னியாசியா வரவங்களுக்கு பேரு என்ன பார்க்கணும்? சந்திரசேகரேந்திர சரஸ்வதி, ஜெயேந்திர சரஸ்வதி. என்ன இந்திரங்கள் ஏன் அவங்களும் எதுக்கே இந்திர பட்டம் கொடுத்தீங்கன்னா, இவர்கள்லாம் இந்திரியங்களை ஜெயித்தவர். ராவணேஸ்வரம் பையன், ராவண வேணா பொம்பளை பொறுக்கியா இருக்கலாம், ஆனா அவன் பையன் இந்திரஜித்ன்றவன் இந்திரியங்களை ஜெயித்தவன். இந்திரியங்கள்லாம் என்ன? இந்த பஞ்சேந்திரியங்கள் தான். இதே நம்ம இந்த ரம்பா மேனக ஊர்வசின்றது அப்படியே கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா, வள்ளுவர் சொல்றதும் உண்டு. காம குரோத லோப மோகம் 4. வள்ளுவர் கூட சொல்லுவார், அவா வெகுளி இன்னா இது காமம் சொல்லி கோபம், நான் இந்த 4ஐயும் சொல்லுவார். இந்த ரம்பா மேனகை ஊர்வசி திலோத்தமைய நீங்க இப்படி பார்க்கணும். காம குரோத லோப மோகம், இந்த 4 பேர் தான். இந்த 4 பேரை யார் ஜெயிக்கிறானோ, இந்திரங்களை ஜெயிச்ச அவன் தான் இந்திரன். இது நீங்க இப்ப பாத்தீங்கன்னா விஸ்வாமித்திரருக்கு அவர் மோகத்தை ஜெயிக்கல. மேனகைன்ற ஒரு பொண்ணு ஆடல, அவரால் மோகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ அவரு தன்னோட தவ வலிமை இழந்தாரு. இதேதான் இந்த ரம்பா மேனகை ஊர்வசி திலோத்தமைன்றது வேற பொண்ணுங்களா சொன்னா உங்களுக்கு புரியுமேன்னு சொல்லி நாங்க சொல்லி கொடுத்தோமே தவிர ஒரு கேரக்டரா உருவப்படுத்தினான். ஆனா நாம என்ன பண்ணுவோம், எப்பயுமே காரியத்தை வச்சுக்கிறோம், காரணத்தை விட்டுருவோம். அது மாதிரி இந்த 4 காம குரோத லோப மோகன்ற இந்த 4ஐயும் ஜெயிக்கிறவன் தான் இந்திரன். யார் வேணா, நீங்க கூட ஜெயிக்கலாம். நரேந்திரன், விவேகானந்தரோட பேர் அதான் நரேந்திரன். இப்போ இருக்காரு நம்ம பிரைம் மினிஸ்டர் பேர் கூட அதான். யார் இந்த 4 ஜெயிக்கிறாங்களோ அவங்களே தான் இந்திரன். ஸோ அந்த இந்திரனுக்கு தான் இந்த இப்போ புரியும் நினைக்கிறேன். நம்ம இந்த இந்திரனுக்கு எப்படி நீங்க சொல்ற இந்த இந்திரனும், நீங்க இவ்வளவு நாள் சோகாடு நினைச்சிட்டு இருக்கீங்க இந்திரனை பத்தி தப்பா, அவர் இல்லை. இந்த 4ஐயும் ஜெயிச்சு யாரு உண்மையா இருக்கானோ அவன்லாம் இந்திரியர்கள். இந்திரியங்களை ஜெயிச்சு இப்ப இதுக்கு ஒரு பக்கம் இந்த இந்திரங்களை ஜெயிக்கிறதுக்கு தான் இந்த 3 ஏன்னா இந்த காற்று மழை இது இந்திரங்களை ஜெயித்தவனுக்கு கட்டுப்படும். அப்படி இப்ப பாத்தீங்கன்னா நான் எத்தனையோ மகான் சொன்னேன், அவங்க எல்லாம் இயற்கையா அப்படி நில்லுனா மழை நில்லுனா நிற்கும், பெய்யுனா பெய்யும். நல்ல ஒரு உள்ளே எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னா. இப்ப மழை பெய்யுனா பெய்யும், பெய்யாதனா பெய்யும். ராகவேந்திரன் படம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு நெருப்பு காடு எரியும், இது போய் ஒரு பாட்டு பாடுவாரு, நெருப்பு போய் அப்படியே அணையும், இன்னொரு நெருப்பு போய் அவருக்கு இப்ப புரிஞ்சுக்கும் உங்களுக்கு. அப்ப எப்படி ராகவேந்திரன் அவருக்கு எதுக்கு இந்திரன் கொடுத்தாங்கன்னா, அவரால் நெருப்பை கட்டுப்படுத்த முடிஞ்சது. அது மாதிரி மழை பெய்யணும்னா மழை பெய்யும். இது எல்லாரும் பண்ணியிருக்காங்க, எல்லா மகான்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கட்டுப்படுத்தின யாரு கட்டுப்படுத்துறாங்களோ, இந்த பஞ்ச இந்திரங்கள் சொல்லுவாங்க, பஞ்சேந்திரியம், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் நிறைய இடத்துல. இந்த இந்திரங்களை கட்டுப்படுத்தியவரை இந்த இந்திரனுக்கு ஒரு திருவிழா. அதை கட்டுப்படுத்தினவங்க எல்லாம் மதிச்சு ஒரு ஆக்சுவலி இந்த நன்றி சொல்ற விழாவை தான் இப்படி பண்றோம். சரி, இப்போ இந்த விழா இன்னைக்குதான் ஆரம்பிச்சுட்டா?
நான் சாமி இப்போ சொன்னீங்களே ஏதோ சிலப்பதிகாரத்தில் இருக்கு சொன்னீங்க, அப்புறம் எங்கேயோ சொன்னீங்களே கிருஷ்ணர் காலத்தில். இந்த 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 போகிக்கும் நீங்க நம்ம டெய்லி அன்றாடம் யூஸ் பண்ற ஒரு வார்த்தைக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம திருப்பதியில் போய் கூட்டத்தில் கியூல நின்னோன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? எல்லாரும் கத்துவாங்க. என்ன கத்துவீங்க? கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கத்துவீங்க. இந்த கோவிந்தா எங்கேருந்து வந்து தெரியுமா? இந்த இந்திர திருவிழாலேருந்து. போகி அன்னைக்கு தான் இந்த கோவிந்தான்ற வார்த்தையே வந்தது. என்ன இது புதுசாக ஏதோ கதை சொல்கிறோம்? இல்லை, கேட்டீங்க சொல்கிறேன். அவர் வந்து யாதவரத்தில் கிருஷ்ணர் இருக்கார், நந்தகோபனோட குமாரனா. வளரும்போது ஒரு இந்திரனுக்கு நன்றி சொல்ற இதே நாள் வரும். அப்போ வந்து கிருஷ்ணர் சொல்லுவாரு, இந்திரனுக்கு எதுக்கு நன்றி சொல்லணும், நம்ம மாடுகளை மேய்க்கிறோம், நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டெஸ்ட் பண்ணுவார் இதை புரிய வைக்கிறதுக்கு. அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க, சரின்னு சொல்லிட்டு அந்த இந்திர திருவிழாவை நடத்த விட மாட்டாங்க. உடனே இந்திரன் என்ன பண்ணுவார், கோவப்பட்டு மழையா 7 நாள் தொடர்ந்து மழை பெய்யும், தண்ணி முதக்கும். நம்ம இங்க வந்ததே இந்த புயல், தானே புயல், வர்தா புயல் மாதிரி அங்க முதக்கும். அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், சின்ன குழந்தையா தான் இருப்பார். அப்ப என்ன பண்ணுவாரு, தன்னோட ஒரு விரல்ல, இப்ப கூட நிறைய போட்டோல இருக்கும், ஒரு கோவர்தனகிரி, அதாவது பசுக்கள் விருத்தி அடையக்கூடிய ஒரு மலை, அங்கதான் மேய்ச்சல் எல்லாம் இருக்கும். அந்த கோவர்தனகிரின்னு ஒரு மலை, அந்த மலையை தூக்கி கையில வச்சுக்கிட்டு எல்லா பசுமாடு எல்லாரையும் அந்த ஃபுல் யாதவர்களையும் அது உள்ளே வச்சுக்கிட்டு அந்த 7 நாள் காப்பாற்றுவார், கொடை மாதிரி. அப்போ இந்த பசுக்களை காப்பாற்றியதுனால் அவருக்கு பேர் என்ன தெரியுமா? கோவிந்தன், பசுக்களை ரட்சித்தது. விந்தன்னா ரட்சித்தவர். அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிருஷ்ணருக்கு கொடுக்குறாங்க அந்த டைட்டில் கோவிந்தன். அப்போ அவர் சொல்றாரு, எனக்கு 1000 நாமா இருக்குது, ஆனா 1000 நாமாக்கள்ல எனக்கு சிறந்த நாமான்னு எது சொல்ல போனா இந்த கோவிந்தன்ற ஒரு நாமா தான். அதனால தான் திருப்பதிக்கு போனா நீங்க கோவிந்தா போறீங்க. அந்த கோவிந்தா தான் இந்த கோவிந்தா அன்னைக்கு ஆரம்பிச்சது. இதே இந்திர திருவிழா, இந்த போகி பண்டிகைன்ற கூட சொல்லக்கூடிய இந்த இந்திர திருவிழானாலதான் நமக்கு அந்த கோவிந்தன்ற ஒரு பேரே கிடைச்சது. அப்புறம் அதுலயும் பாருங்க, இயற்கை அந்த விந்தன்ற அந்த பசுக்களை ரசிச்சார், மக்களையும் காப்பாற்றினார் அவரு. ஆனா அவரு மக்களை காப்பாற்றினதுக்காக எனக்கு அவருக்கு 1000 நாமா இருந்தா கூட இந்த நாமா தான் எனக்கு வேணும். ஏன்னா அவருக்கு இதுல பெருமை, ஏன்னா பசுக்களை ரட்சிச்சேன், அதுவும் ஒரு இது. அது மாட்டு பொங்கல், காணும் பொங்கலுக்குலாம் அது கண்டினியூ ஆயிடுமா? ஸோ இந்த கோவிந்தான்ற வார்த்தையே ஃபர்ஸ்ட் அந்த கோவிந்தன் பசுக்களை ரட்சிச்சதுனால வந்ததுனால அதுல இருந்து. ஆனா இன்னி வரைக்கும் திருப்பதிக்கு போனா எல்லாரும் கூட்டத்தோட கோவிந்தா, அதுல வேற நம்ம சொல்றோம் கூட்டத்தோட கோவிந்தா போடாதுரா அப்படின்லாம் சொல்றோம். ஸோ இந்த 3 இந்த மூணே தான் நம்மளோட மெயின். என்னன்னா அக்னின்னு சொல்லக்கூடியது நெருப்பு, வாயுன்னு சொல்லக்கூடிய காத்து, வருணன் சொல்லக்கூடிய மழை, நீரின்றி அமையாத உலகு. நீர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. இந்த உடம்பே 70% நீர்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 3க்கும் நன்றி சொல்ற ஒரு நாள் தான் இந்த போகி பண்டிகை. ஏன்னா அது நீர்னால தான் நமக்கு பயிரெல்லாம் விளையுது. காத்தும் வேணும். காத்து மட்டும் சரியா அடிக்கலன்னா பயிரே விளையாது, வெறும் பதர் தான் இருக்கும். அதுக்கு ஒரு கதை கூட இருக்கு. நெல் ஃபுல்லா பதர் தான் இருக்கு. ஒரு விவசாயி கிட்ட கடவுள் வந்து விவசாயி கேட்பான, எல்லாத்தையும் நீயே கண்ட்ரோல்ல வச்சுக்கிற, வேணும்னா காற்றை ரொம்ப அடிக்க விட்டுற, மழையை ரொம்ப பெய்ய விட்டுற, அப்போ அதனால என்ன ஆயிடுது, எங்களுக்கு வந்து பயிர் விளைய மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவான். அப்ப என்ன பண்ணலான்னு கேட்பாரு கடவுள், இந்த காத்தையும் தண்ணி மழை பெய்யறதையும் காத்தையும் எங்கிட்ட கொடுன்னு அந்த விவசாயி வாங்கிப்பான். விவசாயி வாங்கினோன்னா கடவுள் சரி இது இந்த போக விளையறதுக்கு உனக்கு கொடுக்குற, நீ பண்ணுன்னு. அவனும் இப்ப மழை பெய் அப்படின்னா மழை பெய்யும், இப்ப காத்தடி அப்படின்னா காத்தடிக்கும். இந்த மாதிரி கண்ட்ரோல்ல போகும்போது எல்லாம் 90 நாள் ஆச்சு, அப்படியே கதிர் வளர்ந்து கிடக்குது, நல்லா வளர்ந்து கிடக்குது. அப்பா மகிழ்ச்சியா இருக்குது அவனுக்கு. போய் அறுவடை பண்ணிட்டு இதை அடிச்சு பார்த்தா வெறும் பதறா இருக்குது, எல்லாமே பதறா இருக்கு, அரிசியே இல்லை அதுல. ஐயோ கடவுளை கூப்பிட்டு கேட்கறான், என்ன ஒண்ணு கூட அரிசியே இல்லை, எல்லாம் பதறா இருக்கிறேன். இந்த பார், நீ தானே காத்தை படி தண்ணியை எப்போ ஊத்து, நீ சொன்னா மழை அப்ப பெஞ்சது, காத்த பண்ண, இது என்ன கேட்கிறேன். இல்ல இது எப்படி நடந்தது, கரெக்டா தானே இருக்கு, விளைஞ்சிருக்கு, பார்க்க அழகா தானே இருக்கு, பார்க்க அழகா இருக்கு. ஆனா காத்து ஓவரா அடிக்கும் போது தான் அது தன்னை சமாளிச்சுக்கிறதுக்காக மழையும் காத்தும் எப்ப கூட கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், கொடுத்ததுனால அது சமாளிச்சுக்கிறது அந்த எதிர்கொண்டு போராடினதுனால்தான் அதுல அரிசி வந்ததே தவிர, மழையும் காத்தும் சரிசமமா இருந்தா அந்த அரிசி வராது, செடி வேணா வளரும் அப்படின்னு சொல்லி கடவுள் அவருக்கு சொன்னதா சொல்லுவாங்க. ஸோ அந்த அப்படியாப்பட்ட சிறப்பான நாள் இந்த போகி நாள், போகி பண்டிகை. தயவு செஞ்சு ஒண்ணுமே பண்ணாதீங்க, இயற்கை அந்த 3க்கு நெருப்பு, காற்று தான் உங்களுக்கு ஆக்சிஜன், பிராண வாயு. பிராணன் இருந்தாதான் எல்லாம் பேச்சும், நான் பேசுறதும் பேச முடியும், நீங்க கேட்கவும் முடியும். அந்த பிராணன் வாயு, நெருப்பு, உடல் உஷ்ணம் 98 டிகிரி இருந்தாதான் உடம்பு, 104 டிகிரி இருந்தா ஜுரம் தூக்கின்னு போவான் அவனை. அந்த உஷ்ணம், நீர் 70% உடம்பு நீர். இந்த இயற்கைக்கு உட்பட்டு இந்த 3க்கும் நன்றி சொல்லி
நன்றி சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. நீங்கள் நன்றி சொல்லி வருணன் வாயு அக்னிக்கு நன்றி சொல்லி இந்திரியங்களை ஜெயிக்க முயற்சிக்க ட்ரை பண்ணுங்க. நம்ம ஜெயிக்கணும்னு இல்லை, அதே மாதிரி இந்திரன் மேலே உள்ள அவப்பெயரையும் நிறுத்தி, நான் ஒன்றும் இந்திரனுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை, அதையும் நீக்கிட்டு கோவிந்தனால் கிடைக்கப்பட்ட இந்த போகி பண்டிகை போகி பண்டிகைனால் நம்ம கிடைச்ச இந்த கோவிந்த நாமத்தையும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி, இப்போ இதில் இறையும் இருக்குது இயற்கையும் இருக்குது, ரெண்டும் கலந்த ஒரு நாள் இந்த போகி பண்டிகைன்னு சொல்லி இது ஒரு புதிய கோணமாக நாங்கள் பதிவு பண்ண விரும்பினோம், பதிவு பண்ணணும்னு சொல்லி போகி பண்டிகை திருநாள் வாழ்த்துக்களையும் சொல்லி நன்றி நன்றி நன்றி. உங்கள் சார்பாக நாமளே இந்த இயற்கைக்கும் இறையை மிஞ்சும் இயற்கை தான் நாங்கள் சொல்லுவோம், அந்த இயற்கைக்கு இந்த நன்றியை சொல்கிறோம். நீங்களும் ஒரு முறை நன்றி சொல்லுங்கள். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறோம். நன்றி.